ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 16 17 நினைக்கிறேன். ஆமாங்க, 17 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதாங்க. சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, குடைவாழை அரிசி வந்து சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம். நம்ம வந்து ஒயிட் ரைஸ் தான் சாப்பிடக்கூடாது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது இருக்கு இல்லையா, பாஸ்மதி ரைஸ் தான் சாப்பிடலாமான்னு கேட்டீங்க, அதுவுமே சாப்பிடக்கூடாது. ஸோ நம்ம வந்து மட்டரிசி, மில்லட் வகைகள் எல்லாமே இருக்குல்ல, அது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். அதுல தான் ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. ஃபைபருக்காக தான் நம்ம வந்து தேடுறோம். ஆனா இதுல வந்து நம்ம சாப்பிட்ற ஒயிட் ரைஸ்ல ஒன்லி கார்ப்ஸ் மட்டும் தான் இருக்கு, கார்போஹைட்ரேட் மட்டும் தான் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை ஃபைபர், சரிங்களா? அதனால யூஸ் இல்லைன்றதுனால நம்ம அதை எடுத்துக்க வேண்டாம் இந்த வெயிட் லாஸ்ல, ஹெல்தியான வெர்ஷன்ல அப்படின்றது, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அமாவாசை சிஸ்டர் இன்னைக்கு. ஸோ அதனால லஞ்சுக்கு வந்து நான் வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கல, பீன்ஸ் பொரியல் இந்த மாதிரி தான் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, சம்டைம் இந்த மாதிரி அமையும். அதான் 3 வேளை சாப்பிட்றோம் அப்படின்னா அது வந்து அதுல 2 வேளையாவது மேக்சிமம் ப்ரோட்டீன் வந்து ஃபோக்கஸ் பண்ணிடுங்க, சரிங்களா? 3 வேளையும் பாருங்க. அது முடியலைன்ற பட்சத்துக்கு 2 வேளையாவது நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. அதுதான் எப்பவுமே சொல்லுவேன், சரிங்களா? அப்புறம் கருப்பு கவனி கஞ்சி இருக்குல்ல, அது கூட என்ன சைட் டிஷ்லாம் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கருப்பு கவனி கஞ்சியும் கூட வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு இல்லையா, துவையல் வகைகள், நீங்க கொள்ளு துவையெல்லாம் வந்து பண்ணி வச்சுக்கலாம். கொள்ளு துவையல், பருப்பு துவையெல்லாம் நான் வந்து நோ ஆயிலே போடாம செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். சாரி. அதுக்கப்புறம் நம்ம பண்ற பொரியல், கூட்டு இதெல்லாம் கூட வச்சு சாப்பிடலாம். அது பிளைனா குடிச்சாலே கருப்பு கவனி கஞ்சி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு எது உங்களுக்கு பெஸ்டா இருக்கோ அதை வந்து நீங்க எடுத்துக்கலாம், சரிங்களா? உங்க வீடியோ பார்ப்பேன் சிஸ்டர், ஆனா வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நிறைய பேர் இப்படிதான். இப்போ நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர், இப்போ நம்மளே வெயிட் லாஸ் எடுத்துக்கோங்க, வெயிட் லாஸ் வீடியோவா பார்ப்போம், மேக்கப் பார்க்கணும்னா மேக்கப்பா பார்ப்போம், ஆனா அதற்கான முயற்சி பண்ணியிருக்கவே மாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் இருப்போம். அது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் பர்ஸ்ட் அவுட் ஆகி நம்ம வந்து அதை ட்ரை பண்ணவே ஆரம்பிப்போம். ஸோ எல்லாருமே அப்படிதான் சிஸ்டர் இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் உங்களை இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க சிஸ்டர், சூப்பராக குறைச்சிடலாம், கவலைப்படாதீங்க. தொடர்ந்து பண்ணணும், அதுதான் வந்து நமக்கு நம்மளோட ரிசல்ட் வந்து கிடைக்கும், சரிங்களா? இது வரைக்கும் நான் வந்து 3 கிலோ குறைச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. சூப்பர் சிஸ்டர், நல்ல ஒரு ரிசல்ட் தான். நல்லா தொடர்ந்து பண்ணுங்க, சரிங்களா? இங்க நாய் குலைச்சிட்டு இருக்கு பாருங்களேன். நான் ரெக்கார்ட் பண்ணும்போது அதெல்லாம் குலைக்கணுமா அப்படின்னு இருக்கு. இங்க பாருங்க, கரெக்டா கம்முன்னு கிடக்கும். இப்ப குளிர்காலம்ன்றனால எல்லார் வீட்லயும் ஃபேனு அது இது எதுவுமே போட மாட்டாங்களா, ரொம்ப சைலண்டா இருக்கும் ஏரியா. மற்ற டைம்லலாம் கொஞ்சம் அவங்க எதையாவது போட்டிருப்பாங்க, சவுண்டு பயங்கரமா இருக்கும்ல. இப்ப எந்த சவுண்டுமே இல்லாம கம்முன்னு கிடக்கு வீடு. இந்த கிளைமேட்ல தான், ஆமா சிஸ்டர், இந்த கிளைமேட்ல தான் கொய்யாக்காலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க, இங்க உள்ளவங்களாம் நான் இன்னைக்கெல்லாம் ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருக்க பாருங்க. இந்த ஏரியா ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே ஃப்ரூட்ஸ் வித்துட்டே இருப்பாங்க. எல்லா வகையான ஃப்ரூட்ஸ் எல்லாமே நார்மலா தாங்க சாப்பிடுவாங்க. நம்ம வந்து ஒரு சிலது நம்மளே வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில நமக்கு வந்து சளி பிடிச்சிடுறது தான். ஏன்னா எல்லாருமே அதெல்லாம் சாப்பிட தான் செய்யறாங்க. இங்க ரொம்ப நார்மலா தான் இருக்கு. நானுமே அப்படிதான், எல்லாமே தான் சாப்பிடுற ஆளு. ஆனா ஏதோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, அதான் நான் ஜில்லு தனியாவே குடிச்சிட்டேன். நார்மல் தண்ணியாவே சூடு பண்ணி சம்டைம் குடிக்காம அப்படி குடிச்சிடுறது. ஏன்னா இங்க ஒண்ணு தண்ணி அப்படி ஃப்ரீசர்ல வச்ச மாதிரி இருக்குங்க. அது ஒண்ணு. இன்னொன்று வந்து சம்டைம்ஸ் சொட்டு போடாம சுத்துறது, நெஞ்சில அந்த குளிர் பட்டுரும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து கேட்கறது கிடையாது. வேலை பார்க்கும்போது அது எனக்கு என்னமோ சுற்று போட்ட இரிட்டேட்டிங்கா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த குளிர்ல தான் இவ்வளவு ஸ்டார்டிங்லேயே நான் வந்து சொட்டரை எல்லாமே போட்டுட்டு இருக்கேன். சொட்டரே போட மாட்டேன். என்னை பாக்குறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, போன் வீக் ஆயிடும், அது சொட்டு போடுங்க அப்படின்னே நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்பெல்லாம் நான் வந்து இது பண்ண விட்டேன். இப்போ நான் பார்த்து சொட்டு போடும்போது இந்த பிரச்சனை வருது. ஸோ என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியலைங்க. ஸோ சம்டைம் நமக்கு இம்யூனிட்டி கம்மியாகும் போது ஏதோ ஒரு வீக்னஸ்னால இது வரும். அன்னைக்கு வேற ஸ்கூட்டில ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோமா, அது ஒரு இது எல்லாமே மிக்சடா எல்லா விஷயங்களும் இருக்கு. என்ன சொல்றீங்க?
வரணுன்றது வரதான் போகுது. வந்துட்டு போயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க. இந்த தடவை ஸ்டார்டிங்ல எப்பயும் எண்டு டயத்துல ஓரளவுக்கு வரும். இந்த தடவை ஸ்டார்டிங்லேயே வந்துருச்சு. இன்னும் நம்ம உஷாரா இருந்துக்க வேண்டியதான். பிள்ளைங்களுக்குலாம் இஞ்சி இடிச்சு அந்த சாறை எடுத்து அது கூட தேன் கலந்து தான் நாங்க இந்த குளிருக்குலாம் குடுப்போம். அதாவது கொஞ்சம் ஒரு மாரி சளி வர்ற மாரி இருந்துச்சு அப்படின்னா, அதுதான் வந்து பெஸ்ட் மெடிசன்ங்க எங்களுக்கு. ஏன்னா, இந்த இஞ்சி டீ போடுறோம்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த கொரோனா டைம்லலாம் எங்களுக்கு பெஸ்ட்டா இருந்தது. அந்த மாரி அப்புறம் வந்து இவங்க இருக்காங்க இல்லையா? கொரோனா டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இஞ்சி சாறு தான் நம்மள வந்து காப்பாத்துச்சே. அப்போ இங்க இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்காக்காரவங்கலாம் அதில லெமன் எல்லாம் வந்து போட்டு, லெமன் தோலெல்லாம் போட்டு எல்லாத்தையும் கொதிக்க வைப்பாங்கங்க, குடிக்கிறதுக்கு. எல்லாமே பண்ணுனாலும் என்னதான் நம்ம வந்து நீங்க நீங்க நல்லா எல்லாருமே நோட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க. நெறைய பேர் நெறைய ரெமெடிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. எல்லா ரெமெடிஸையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலுமே, கிட்டத்தட்ட 1 வாரம் அந்த சளி இருந்துட்டு போகாம இருக்காது. ஒரு பழமொழியே இருக்கு. சரி சளி பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் ஒரு வாரம் இழுத்துட்டே போகும். அந்த சளி மட்டும் பார்த்தீங்கன்னா, டோட்டல் பாடியே கண்ட்ரோல் பண்ணுது பாருங்களேன். டயர்ட் பண்ணி, ஒரு மாரி பண்ணி, தலைவலி பண்ணி, எல்லாம் பண்ணி விட்டுருது. உங்களுக்கும் அதே மாரி தான் இருக்கும். எல்லாருக்குமே அங்கேயுமே கிளைமேட் கொஞ்சம் ஒரு மழை பெய்யுறது இதெல்லாம் எல்லாருமே சேஃபா இருங்க சரிங்களா? ஆமா. நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். அப்பதான் நம்ம வந்து நம்ம வீட்ல இருக்க 4 பேர பார்க்க முடியும். டெய்லி வந்து 11 மணி போல ஒரு ஆப்பிள் சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. அன்னைக்கு நீங்க எடுத்துக்கிற ஃபுட்ஸ் பொறுத்து இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, டெய்லி ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறதுக்கு பதிலா டெய்லி ஒரு கொய்யா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபைபருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இன்னுமே. ஸோ அதனால மிக்ஸ்டா கொய்யா, ஆப்பிள் அந்த மாதிரி ஒண்ணா மாத்தி மாத்தி கூட நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம எடுப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்றைக்கும் நம்மளோட வெயிட் வந்து 59.90 இருக்குது. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு இன்றைக்கும் பிளாக் காஃபி தாங்க வந்து போடுறேன். ஏன்னா அதுதான் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. அதனால ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக வந்து கொஞ்சம் குளிருக்கு நல்லா குடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தான் தோல் சீவிட்டுருக்கேன். தம்பிக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சைடு வந்து பாலும் வந்து காய்ச்சி வச்சுட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு இந்த மாதிரி நீளமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க. கொஞ்சம் டொக் டொக்குன்னு சவுண்டு கேட்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வேலை பார்க்குறாங்க. அதான் அந்த மாதிரி டொக்கு டொக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து சூடான ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். வேறு எக்ஸ்ட்ரா எந்த இன்க்ரீடியன்ட்டுமே சேர்க்கலை. நான் எப்போவுமே இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிவிடுவேன். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா தம்பிக்கு இந்த பாட்டிலில் வந்து சுடு தண்ணி ஊற்றி வச்சாச்சு. அதாவது வெது இருப்போனா அது அப்படியே இருக்குங்க. அவன் வர்ற வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் கூட இந்த பாட்டில் அப்படியே இருக்கும். அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா பொரிச்சு எடுத்துகிட்டு அப்புறம் வந்து அவனுக்கு பாலும் வந்து ஆற்றி கொடுத்துடலான்ட்டு ஆற்றி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்க அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் பொரிச்சு பாக்ஸில் வச்சுட்டு கெச்சப் வச்சு பேக் பண்ணியாச்சுங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் விடுறதுக்கு போனால் இந்த சின்ன வாண்டும் கீழே இருந்துக்கிட்டு இறங்கணும்னு சொல்லிட்டு நானும் வர்றேன்ட்டு அங்கே பாருங்களேன் சொட்டரை போட்டுட்டு அவனும் கிளம்பிட்டான். அப்புறம் பக்கத்தில் வீட்டு பையனும் அவனும் வந்துட்டான். கரெக்டாக அவங்களையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ குளிராக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்குது. சரி அதுக்கப்புறம் வந்து குடமிளகா வச்சு ஒரு சூப்பரான வந்து ஒரு பொரியல் மாதிரி அதாவது கிரேவி மாதிரி ஒரு இது பண்ணோன்னா நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு. அதுதான் வந்து பண்ண போகிறேன். காஃபியை வந்து ஃபஸ்ட்டு டக்குன்னு போட்டு வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் வந்து எண்ணெயில் வந்து பொரிய விட்டுட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து மொத்தமாகவே வந்து வதக்கி விட்டுக்கலாம். நான் ஒன்றா அப்புறம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அதான் அதுக்கப்புறமா வந்து தக்காளி வந்து சேர்த்துட்டு உப்பு வந்து சேர்த்து எப்பவும் போல் வதக்குவோம்ல அந்த மாதிரி சேர்ப்போம்ல அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துருவேன். ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட குடமிளகாவை நல்லா நிறைய கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ அதை சேர்த்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குடமிளகாவில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மசாலாவுக்காக வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் சேர்த்துருக்கிறேன். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சுருளை வதக்கி விட்டுக்கிட்டு இங்கிட்ட வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹஸ்பண்டுக்கு பிரெட் டோஸ்ட் தாங்க வந்து பண்ணுறேன். கொஞ்சம் முழுங்கி பேசுகிறேன். கொஞ்சம் த்ரோட் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் நான் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால தான். அப்புறம் எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் டக்குன்னு போட்டு எடுத்துகிட்டு இருந்தேங்க. ஸோ நல்லா மாவு பிசைஞ்சாலே போதும். அது நல்லா வந்துடும். ஸோ இது நேற்று நைட்டே பிசைஞ்சு வச்ச மாவுங்க. அதனால கரெக்டாக இருந்துருச்சு. காலைல எழுந்திரிச்சு பசைய முடியலங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சுருளை மசாலா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி உப்புலாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கிறேன். கடைசியாக கொஞ்சம் வந்து கசூர் மேத்தின்னு சொல்லுவோம்ல வெந்தயக்கரையை வந்து காய வச்சு வச்சுருப்பாங்க. அதனால் க்ரஷ் பண்ணி போட்டு விட்டாச்சு. சூப்பராக கிரேவி ரெடி.
ரெடி. சப்பாத்தியும் வந்து போட்டு இந்த மாதிரி ஃபாயில் ஷீட்டில் ரேப் பண்ணி வச்சாதான் மதியம் வரைக்கும் நல்லாவே இருக்கும். ஸோ அதை வந்து பண்ணிவிட்டு அம்மாச்சிக்கும் அதுக்கப்புறமா ஃபாயில் ஷீட்லேயே வச்சு கொண்டுட்டு போகிறேன். ஏன்னா கொண்டு போகிறக்குள்ள ஆறிடுமேன்ட்டு அவங்களுக்கும் எல்லாமே வச்சு சப்ஜியெல்லாம் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறமா நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு வாக்கிங் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேங்க. நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஜஸ்ட் மெயின்டைனிங் தாங்க. எனக்கு 1/2 மணி நேரம் வெயிட் லாஸ் போதும். 1/2 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வாக்கிங் வந்து போதுமானது எனக்கு. ஸோ அது போக நான் ஆக்டிவாக இருப்பேன் நல்லா. அதுக்கப்புறமா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கொஞ்சம் தொண்டெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொன்னேன்ல, இன்றைக்கி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. நேற்று ரொம்பவே இருந்துச்சு. ஸோ கருப்பு கவனி கஞ்சி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை தான் வந்து கிண்டுறேன் நான். அதில் மிளகு சீரகம்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ சூப்பராக போச்சு இல்லையா? அதனால் நல்லா வந்து 2-3 ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி கஞ்சி கிண்டி எடுத்துக்கிறாங்க. இதில் தயிர் எதுவுமே சேர்க்கல, வெறும் உப்பு மட்டும் போட்டு கிண்டி இருக்கிறேன். பூண்டு வேணாலும் நீங்கள் தட்டி போட்டுக்கலாம், நான் அதுவும் சேர்த்துக்கல. சூப்பராக வந்து காலைல வந்து வெது வெதுப்பாக நல்லா குடித்தேங்க. உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு என் தொண்டைக்கு. அதுக்கப்புறம் வந்து கையோடு இருந்த பாத்திரத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கழுவி போட்டுடலான்னு போட்டுட்டு அப்புறமா குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். என்னடா நீங்கள் வந்து எப்பயும் டிஷர்ட்டு பேண்ட்டோட தெரிவிங்க, இன்றைக்கி என்ன ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதிரி வேறு ட்ரெஸ் போட்டிருக்கீங்களே அப்படின்னு நினைப்பீங்க. கவனோட ஸ்கூலுக்கு வந்து போக வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து காஃபி வந்து அம்மாச்சிக்கு ஒரு 11 மணி போல் போட்டு கொடுப்போம்ல, அதை வந்து போட்டு கொடுத்துட்டு மிஷின்லேயும் துணியை போட்டு விட்டுடலான்ட்டு அதையும் வந்து போட்டு விட்டுட்டேங்க. அந்த லிக்யூடு காலியாகிடுச்சு, சர்ஃபை தான் கொட்டி விட்ருக்குறேன். ஆனால் இந்த மிஷினில் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அப்புறம் அரிசியை களைஞ்சி உலையை மட்டும் வச்சு விட்றலாம் குக்கரில் அப்படின்ட்டு அதை வந்து வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வெது வெதுப்பான தண்ணி வந்து குடிக்கிறேங்க. நிறைய தண்ணி குடிக்கணுங்க வெயிட் லாஸில். ஸோ எனக்கு இங்கே குளிர்னால நான் வெது வெதுப்பாக குடிக்கிறேன். இங்கே நார்மல் தண்ணி கூட குடிச்சிக்கலாம், வெது வெதுப்பாகவும் குடிச்சிக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் குக்கரை வந்து இங்கிட்ட வந்து வச்சு விட்டுட்டேன்ல. அதுக்கப்புறம் தம்பிக்கு என்ன பண்ணுறதுன்னா, அவன் ஸ்கூலுக்கு போய்ட்டு வரக்குள்ளே நமக்கு டைம் ஆயிரும்ட்டு நான் வந்து சப்பாத்தி மாவு காலையில் உள்ளது எனக்கு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த சப்பாத்தியும் போட்டு நம்மளும் ஃபாயில் ஷீட்டில் ரேப் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அவனுக்கு 2 மணிக்கு ஸ்கூல் இல்லையா, கூப்பிட போகிறது. அதனால் அந்த வேலையில் டக்குன்னு சப்பாத்தியே எண்ணெயே ஊற்றாமல் போட்டு வச்சுட்டு இருந்தேங்க. குக்கர் இந்த சைடு நல்லா விசில் வந்துருச்சு, அதையும் வந்து அங்கிட்ட எடுத்து வச்சுட்டு அப்புறமா வந்து சப்பாத்தியை நல்லா போட்டு இந்த மாதிரி ஃபாயில் ஷீட்டில் ரேப் பண்ணி வந்து வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பாத்திரம் கடந்தது, அதையும் கையோட கழுவி போட்டுடலாம் டைம் கிடைக்கும் போதே அப்படின்னு அதை கழுவி போட்டுட்டேன். நேற்று வச்ச சாம்பாரும் பேலன்ஸ் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வச்சு இன்றைக்கி சிம்பிளாக ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறேன். ஸோ அதனால் அது வந்து சாதமும் இந்த சைடு ரெடியாக இருக்கா. இங்கே பாருங்கள் பொங்கி ஊற்றி அடுப்பு நாரடிக்குதுங்க. இப்போ தாங்க தொடச்சேன், எப்படி இருக்குது பாருங்களேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாதம் குக்கர் ஓப்பன் பண்ணால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதையும் கிளறி விட்டு வச்சுட்டேன். அப்புறமா எங்கிட்ட வந்து எனக்கு சப்பாத்தி இந்த டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். அப்புறமா மிஷினில் போட்ட துணி எல்லாமே எடுத்து காய போட்டுட்டு அப்புறமா ஒரு சொட்டரை போட்டு நம்ம வந்து ரெடி ஆயாச்சு. ஏன்னா நம்ம வந்து வெளியே போனோம், நல்லா காற்றடிக்கும்ல, நம்ம தான் சேஃபாக இருந்துக்கணும். இந்த சின்னவனையும் சூப்பராக கிளப்பி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் வந்து கிளம்பிட்டோங்க. இருமல் இப்போ லைட்டாக வருது. அதுக்கப்புறம் ஆட்டோக்கார பையன், எப்பவும் போகிற ஆட்டோக்கார பையன் தான் வந்து எங்களையும் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லுவோம். அவர் எப்பயும் கூப்பிட்டு வந்துடுவார்ல, இன்றைக்கி எங்களையும் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போக அப்புறம் நாங்கள் ஆட்டோவில் உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. இவன் சின்னவன் வந்து முன்னால் ஆட்டோக்கார பையன்கிட்ட உட்காந்துருக்கான் பாருங்களேன். அவர் நல்லா வந்து வச்சுக்குவாருங்க, சூப்பராக பார்த்துப்பாரு. அப்புறம் போகிறேன், நல்லா கவன் வந்து பார்த்திங்கன்னா விளாண்டுட்ருக்கான் கிரவுண்டில். இங்கே பாருங்கள் என்னடா இப்படி விளாண்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்படியே முழிக்கிறான். அதுக்கப்புறமா இங்கே பாருங்களேன், அவன் கோயில் மாதிரி அழகாக வந்து சரஸ்வதி சிலைலாம் சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. தம்பிக்கு யூனிஃபார்ம் இதெல்லாம் வாங்குறதுக்காக தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். அதனால போயிட்டு அப்புறம் அதெல்லாமே பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அந்த பையன் பக்கத்தில் இருக்கிற பையனையும் கூட்டிகிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு ஆட்டோ பிடிச்சி. ஸோ அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா வந்து சாம்பாரை சூடு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதையும் சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நேற்று முந்தானேற்று ஊறுகாய் வந்து தாளித்து வச்சோம் இல்லையா, அதுவும் சூப்பராக ரெடியாக இருக்குல்ல, அதை வச்சு கொடுத்துடலாம் அம்மாச்சிக்கு அப்படின்ட்டு பேக் பண்ணியாச்சு. காலைல வச்சு கொஞ்சம் குடமிளகா அந்த கிரேவி அப்புறம் அந்த ஊறுகாய் சாம்பார்லாம் வச்சு அம்மாச்சி கொடுத்துட்டு நான் 2 சப்பாத்தி நல்லா அந்த குடமிளகா கிரேவி அப்புறம் வந்து சாம்பார் வச்சு நான் மதியம் லஞ்சை வந்து சூப்பராக வந்து முடிச்சிட்டேங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கையோட அந்த பாத்திரத்தை கொஞ்சம் தான் இருந்துச்சு, முன்னாடியே கொஞ்சம் கழுவி போட்டு போனனால அதை வந்து இது பண்ணிவிட்டு அப்புறம் ரீல்ஸ் அதாவது ஷார்ட்ஸ் எடிட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காஃபி வந்து போட்டுட்டு அம்மாச்சிக்கு நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்காக உப்புக்கல்ல தான் வந்து எடுத்துக்கிறேன். பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் வெயிட் லாஸ்க்கு ஸ்நாக்ஸ் வந்து இது வந்து. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கிரேவிங்ஸும் கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கவனுக்கு டியூஷன் டைம் ஆகிடுச்சு, அவனை கொண்டு போய் விட்டுறதுக்காக விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறமா வந்து எனக்கு வந்து டின்னர் மேக் பண்ணுறேன். ராகி சூப் அதுதான் வந்து பண்ண போகிறோம். ராகி வெஜிடபிள் சூப் இது வந்து வெயிட் லாஸ்க்கு அட்டகாசமான ரெசிபி, ரொம்ப நல்லது. பாருங்கள் எப்படின்னு. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா,
கொடமிளகா, கேரட்டு எல்லாமே சேர்த்துருக்கேன். அது கூட வந்து கொஞ்சம் ஸ்வீட் கார்னும் சேர்த்துருக்கிறேன். குடமிளகா வந்து மஞ்சள் கலர் குடமிளகா சேர்த்துருக்கேன், அதனால் உங்களுக்கு கலர் அப்படி இருக்குது. இதெல்லாமே சேர்த்து வதக்கிக்கிறேன். நீங்கள் முட்டைக்கோசு, பீன்ஸு, அந்த மாதிரி பச்சை பட்டாணி இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த காய்கறி சேர்த்துருக்கேன். சரிங்களா? இதில் வந்து உப்பு, மிளகுத்தூள் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நல்லா தண்ணியாக வேணும்னா இன்னும் கூட தண்ணியாக ஊற்றிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு அதை கொதிக்க விட்டுட்டேன். சைடில் இந்த சைடு 2 ஸ்பூன் ராகி மாவு எடுத்திருக்கேன், அதாவது கேப்ப மாவு. இது 1 ஸ்பூன் எடுத்தால் கூட உங்களுக்கு போதுமானது. ஒரு ஆளுக்கு நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே நல்லா காய்கறி கொதிச்சுட்டு இருக்குல்ல, அதில் வந்து நம்ம வந்து கலக்கி வச்சுருக்கோம்ல இந்த ராகி இது கலவை, அதையும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு சூப் பண்ணுறோங்க. செம்மங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, ரொம்ப நல்லது. மிளகுத்தூள் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி கெட்டி பட்டு வந்துருச்சு பாருங்களேன். அதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலை மட்டும் தூவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்மளோட ராகி வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெயிட் லாஸ்க்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ நைட் டின்னராகவோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டேன். இது நீங்கள் தண்ணியாக வேணும்னா கூட தண்ணியாக பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுதான் சூப்பராக வந்து டின்னரு இந்த மாதிரி தான் வந்து முடித்தேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அம்மாச்சி வந்து புலாவ் பண்ணேன்ட்டு கொடுத்துட்டாங்க. அது கூட சாலடு கொடுத்துட்டாங்களா. இவங்க எல்லாருக்கும் டின்னருக்கு முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால தான் என்னோட டின்னரை அந்த மாதிரி நான் முடிச்சிட்டேங்க. ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஆசை இருக்காதா அப்படிலாம் கேட்பீங்க, பசி இருக்குதா அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் நான் வந்து தான் ஆல்ரெடி என்னோடய வயிற்றை ஃபில் பண்ணிட்டேன். அப்படிங்கும்போது எனக்கு அந்த மேலே நாட்டம் இருக்காது. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் டின்னர் கொடுத்துட்டு கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு கடைசியாக வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்ணுறேங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 to 7 டின்னர் முடிக்கிங்கன்னா அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா நிறைய தண்ணி குடிங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னடா முடிச்சிட்டிங்களே, அதுக்கப்புறம் என்னடா வருதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு சுற்றெல்லாம் மாற்றிக்கிட்டு ஒரு குல்லாவெல்லாம் போட்டுட்டு பிள்ளைங்களையும் கிளப்பிக்கிட்டு நாங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு போகலான்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அப்புறம் போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் ஃபஸ்ட்டு நுழைஞ்சிட்டு எனக்கு வந்து டேப்லெட்ஸ் கொஞ்சம் வாங்கிக்கலான்ட்டு எனக்கு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஷாப் போனாலே இந்த பசங்களை பாருங்களேன், அங்கே ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு எல்லாத்தையும் நோண்ட வேண்டியது. நம்ம ஒரு வேலையை பண்ணோம்னா இவங்க எல்லாத்தையும் நோண்ட வேண்டியது. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க மார்க்கெட் தான், புதன்கிழமை மார்க்கெட்டுங்க. இதில் எல்லா பொருளுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ ஜிம்காலாம் பார்த்தோன்னே கொஞ்சம் தோடெல்லாம் பார்த்தோன்னே ஹஸ்பண்ட் வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை வாங்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அந்த குளிரில். அப்புறம் இந்த மாதிரி ஷூஸு எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ரேட்டுமே கம்மியாக இருக்கும், அதுக்கேற்றான குவாலிட்டி இருக்கும். ஸோ அதுதான் வந்து மேட்டர். இங்கே பாருங்களேன், நல்லா பெரிய மார்க்கெட், பயங்கர க்ரௌடு. நாங்கள் போனதே கொஞ்சம் லேட்டு தான், ஆனால் எவ்வளோ க்ரௌடு பாருங்களேன். இங்கே பாருங்கள் குள்ளாலே எவ்வளோ, அதாவது தலையில் அந்த குளிருக்கு போடுற குள்ளாலே அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம 6 months இந்த 4 months வந்து அந்த குளிரில் தான் இருக்க போகிறோம் இல்லையா, அதுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கிடைக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ பிள்ளைங்களுக்கு இந்த குள்ளா மட்டும் வாங்கலான்ட்டு வாங்கிட்டு அப்புறம் ஒரு சில பொருட்களை வாங்கிட்டு அப்புறம் வந்து வளையல்லாம் பார்த்தா அழகாக இருக்குங்க. இங்கே நிறைய ஷூட் பண்ண முடியல வீடியோ, டைம் ஆகிடுச்சுன்னா, அதனால வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு. முள்ளங்கிலாம் பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்களேன், கீரையோட அவ்வளோ நல்லாயிருக்குங்க. இப்போ எல்லாமே காலி ஆகிடுச்சுன்னா நம்ம எண்டு டயத்தில் போனோம்னா அப்படி தான் இருக்கும். அங்கிட்டலாம் சிக்கன் கடை, மீன் கடை எல்லாமே இருக்குது அந்த சைடு. நம்ம கடைக்கெல்லாம் போனால் என் ஹஸ்பண்டே வந்து காய்கறிலாம் செலக்ட் பண்ணி வாங்கிடுவாருங்க. ஃப்ரூட்ஸ் இருக்குது. இங்கிட்டு பாருங்களேன் சாப்பாடு, இது வந்து சோலை பட்டோரைன்னு சொல்கிறது, பூரியும் அது கூட கொண்டக்கடலை கிரேவியும். அப்புறம் இங்கே கேரட் அல்வா, குலோப் ஜாமுன் சூடாக கிடைக்கும். அப்புறம் ஜிலேபியும் சூடாக போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா இந்த குளிருக்கு இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குங்க இங்கே. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. செம குளிர் வேறு, நல்லா குள்ளாலாம் போட்டாச்சு. குள்ளாலாம் போடவும் ஏதோ ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிற மாதிரியே இருக்குன்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டு போனேன். ஸோ இன்றைக்கி டேவை நான் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.